திமுக எம்பி ஆராசா காரை முழுமையாக சோதனையிடாத பறக்கும் படை அதிகாரி கீதா சஸ்பெண்ட். கடந்த 25ஆம் தேதி கோத்தகிரி அருகே குஞ்சப்பண்ணையில் நடந்த சம்பவத்தை அடுத்து நடவடிக்கை. அறந்தாங்கில் நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் ஆரத்தி எடுத்த பெண்ணுக்கு 1000 ரூபாய் கொடுத்த ஓ பன்னீர்செல்வம் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக குற்றச்சாட்டு. சேலம் வேட்பாளருக்காக நடந்து சென்று வாக்கு சேகரித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடை வீதிகளில் உள்ள கடையில் தேநீர் குடித்து திமுக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டினார். தமிழ்நாட்டின் உரிமைகளை மத்திய அரசிடம் அடகு வைத்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. மதுராந்தகத்தில் காஞ்சிபுரம் திமுக வேட்பாளருக்கு வாக்கு சேகரித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. 10 வருஷம் கூட்டணி ஆட்சியில் இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களை மொத்தமா ஏமாத்திட்டு தமிழ்நாட்டுடைய உரிமைகள் அத்தனையும் விட்டு கொடுத்துட்டு என்னென்ன விட்டு கொடுத்திருக்காரு? உதயமின் திட்டம், சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தாரு அதிமுக ஆதரவோடு. இந்தி எதிர்ப்பை செருப்புடன் ஒப்பிட்டு சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய அண்ணாமலை திமுக இன்னும் தூக்கி எறியவில்லை என்று ஸ்ரீபெரும்புதூரில் பேச்சு. ஒருத்தர் சம்பந்தமே இல்லாம 1980 பேசின அதையே பேசுறாங்க. இந்தி, சமஸ்கிருதம், இது அது, வடக்கு தெற்கு. இன்னும் இந்த பிஞ்சு போன செப்பல அவங்க தூக்கி எறியலீங்க. இது திமுக. அதிமுகவை பொறுத்தவரை தேர்தலை மறந்துவிட்டு கவுன்சிலர் தேர்தல் அவங்க பாட்டு ஊரூரா பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கின்றார். ஸ்டெர்லைட் ஆலையை கொண்டு வந்தது திமுகவும் அதிமுகவும் தான் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. தாமிர தட்டுப்பாட்டை பற்றி கவலைப்பட்டவர்கள் தண்ணீர் தட்டுப்பாட்டை பற்றி கவலைப்படவில்லை என்றும் ஆவேசம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மக்களவை தேர்தலுக்கான வேட்புமனுக்களை திரும்பப் பெற இன்று கடைசி நாள். மாலையில் வெளியாகிறது இறுதி வேட்பாளர் பட்டியல். சிதம்பரம், விழுப்புரம் தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்கப்படுமா? கேஸ் சிலிண்டர், தீப்பெட்டி ஆகிய இரண்டில் எது மதிமுகவின் சின்னம் என்பதை இன்று இறுதி செய்கிறது தேர்தல் ஆணையம். வாளி, பலா அல்லது திராட்சை சின்னத்தை ஒதுக்குமாறு கோரியுள்ள ஓ பன்னீர்செல்வம் இன்று முடிவெடுக்கிறது தேர்தல் ஆணையம். தாய்மொழியாக தமிழ் வாய்க்கவில்லை என வருந்தும் மோடியின் கண்ணீரை அவரது கண்களே நம்பாது. ஒரு பக்கம் கண்ணை குத்திக்கொண்டே மறுபக்கம் கண்ணீர் வடிப்பது என்ன மாதிரியான தமிழ் பாசம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. பிரதமர் மோடி தமிழ் பேச ஆரம்பித்தால் போலி திராவிட மாடல் ஆட்சியாளர்களுக்கு மீண்டும் மீண்டும் ஆட்சி அமைக்க வாய்ப்பு கிடைக்காது. முதலமைச்சரின் விமர்சனத்திற்கு மத்திய இணையமைச்சர் எல்முருகன் பதிலடி. பாஜகவுடன் கூட்டணி என்றாலும் சமூக நீதியை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். முதலமைச்சர் எழுப்பிய கேள்வி நிலையில் களம் 18 நிகழ்ச்சியில் பதிலடி கொடுத்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ். எங்களுடைய ஐடியாலஜிஸ் வேற, ஆனாலும் எங்களுடைய ஐடியாலஜிஸ் குறைக்க, அதாவது ஒரு துளியும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். எங்களுடைய கோர் ஐடியாலஜிஸ் என்னன்னா சமூக நீதி தான். அடிப்படை எங்களுடைய சித்தாந்தம் வந்து சமூக நீதி. அந்த சமூக நீதிக்காக எந்த அளவுக்கு நாங்கள் போவோம். அண்ணாமலையும் கேசவ விநாயகமும் பாஜகவை அழித்து விடுவார்கள் என்று கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்த தடாபுரிசாமி பேட்டி. கோவையில் அண்ணாமலை தோற்பார் என்றும் உறுதி. கோவை தொகுதியில் அவரும் தோப்பார், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. அங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்கவே பாஜக தோக்கும். மறைந்த முன்னாள் பிரதமர்கள் நரசிம்மராவ், சரண்சிங்கிற்கு பாரத ரத்னா விருது. பசுமை புரட்சியின் தந்தை MS சுவாமிநாதன் சார்பில் பாரத ரத்னா விருது பெற்றார் அவரது மகள். मरणोपरांत उनकी पुत्री डॉक्टर नित्या राव.
மாரடைப்பால் காலமான நடிகர் டேனியல் பாலாஜியின் உடல் இன்று மாலை தகனம். நடிகரின் விருப்பப்படி தானம் செய்யப்பட்ட அவரது கண்கள். தொடர் விடுமுறையால் கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகளால் கடும் போக்குவரத்து நெரிசல். முக்கியமான சுற்றுலா தலங்களில் பல கிலோமீட்டருக்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். உத்தரப்பிரதேசத்தில் ரவுடியாக இருந்து அரசியல்வாதியான முக்தார் அன்சாரியின் உடல் அடக்கம். பல்லாயிரம் பேர் திரண்ட நிலையில் விரட்டியடித்த காவலர்கள். ஐபிஎல் கிரிக்கெட்டில் வெற்றி பாதைக்கு திரும்பப் போவது யார்? இன்றைய போட்டியில் பஞ்சாபை எதிர்கொள்ளும் லக்னோ. நீலகிரியில் திமுக வேட்பாளர் ஆராசாவின் வாகனத்தை முறையாக சோதனை செய்யாத தேர்தல் அதிகாரி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். நீலகிரியில் கடந்த திங்கட்கிழமை தேர்தல் பறக்கும் படைக்குழுவில் இருந்த கீதா என்ற அதிகாரி திமுக வேட்பாளர் ஆராசாவின் வாகனத்தை முறையாக சோதனை செய்யவில்லை என்று புகார் எழுந்தது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா தலைமையிலான குழு விசாரணை மேற்கொண்டனர். அதில் பறக்கும் படைக்குழுவில் இருந்த கீதா என்பவர் ஆராசாவின் வாகனத்தை முறையாக சோதனை செய்யாதது உறுதியாகியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்பிரிவு 134 கீழ் கீதாவை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சித்தலைவருமான அருணா உத்தரவிட்டிருக்கிறார். எங்கும் இந்தி எதிலும் இந்தி என மாற்றியதுதான் மோடி அரசின் அவல சாதனை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். தனக்கு தாய்மொழியாக தமிழ் வாய்க்கவில்லை என பிரதமர் மோடி பேசியதை விமர்சித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் கருத்து பதிவிட்டுள்ளார். அதில் தனக்கு தாய்மொழியாக தமிழ் வாய்க்கவில்லை என பிரதமர் மோடி நேற்று பேசிய நிலையில் அழகிய தமிழ் சொல்லான வானொலிக்கு பதிலாக ஆகாசவாணி என்ற வார்த்தை இன்று பயன்பாட்டிற்கு வந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மோடியின் கண்ணீரை அவரது கண்களே நம்பாத போது தமிழர்கள் எப்படி நம்புவார்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். ஒரு பக்கம் கண்ணை குத்திக் கொண்டே மறுபக்கம் கண்ணீர் வடிப்பது என்ன மாதிரியான தமிழ் பாசம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வினவியிருக்கிறார். கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் ஆங்கிலத்தில் பரப்புரை செய்த பிரதமர் மோடி தற்போது இந்தியில் மட்டுமே பேசுவதன் மர்மம் என்ன என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கருப்பு பணம் மீட்பு, மீனவர்கள் பாதுகாப்பு, 2 கோடி வேலைவாய்ப்பு, ஊழல் ஒழிப்பு போன்று விமானங்களில் தமிழ் அறிவிப்பும் பிரதமரின் கேரண்டிகளில் காற்றில் கரைந்த ஒன்று என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள விமான நிலையங்களில் கூட தமிழிலோ ஆங்கிலத்திலோ பேசும் பாதுகாப்பு படையினர் இல்லை என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எனவே தமிழ் தோல் போர்த்தி வரும் வஞ்சகர் கூட்டத்திற்கு ஏமாற்றமே பரிசாகும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தமிழில் பேச ஆரம்பித்தால் போலி திராவிட மாடல் ஆட்சியாளர்களுக்கு மீண்டும் மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பே கிடைக்காது என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் பிரதமர் மோடியின் 10 ஆண்டு கால ஆட்சியில் தமிழுக்கு செய்த தொண்டுகளை பட்டியலிட்டிருக்கிறார். முதலமைச்சரின் கட்சிக்காரர்கள் நடத்தும் தனியார் பள்ளிகளில் தமிழை கட்டாயமாக்க முடிந்ததா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கெட்டிக்காரன் புழுகு 8 நாள் என்றால் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து தமிழின் பெயரை சொல்லியே புலிக்கு வரும் தங்களை பற்றி சுய பரிசோதனை செய்து பாருங்கள் என்று எல்முருகன் காட்டமாக விமர்சித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்கப்படும் என்று திருமாவளவன் நம்பிக்கைக்கு காரணம் என்னவென்று விளக்குகிறது இந்த தொகுப்பு. கட்சி சார்பற்ற பொதுமக்களே, இந்த யுத்தத்தை சராசரியான அரசியல் கட்சிகளுக்கு இடையிலான ஒரு யுத்தமாக கருத வேண்டாம். உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை தளபதியின் கருத்தை வலுப்படுத்துவதற்காக, திமுக தலைவரின் கருத்தை வலுப்படுத்துவதற்காக பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள். வரும் மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுத்துவிட்டது. இதனையடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொண்ட டெல்லி உயர்நீதிமன்றம் பானை சின்னம் ஒதுக்குவது சம்பந்தமாக 27ஆம் தேதியே முடிவெடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டது. அதன் பின்னர் இது தொடர்பாக கட்சி தலைவர் திருமாவளவனுக்கு தேர்தல் ஆணையம் அளித்த விளக்கத்தில் கடந்த தேர்தலில் பதிவான செல்லத்தக்க வாக்குகளில் 1% பெறாத காரணத்தால் பானை சின்னத்தை ஒதுக்க முடியாது என விளக்கம் அளிக்கப்பட்டது.
மேலும் கடந்த 3 ஆண்டுகளாக கட்சியின் நிதியாண்டு அறிக்கையும் சமர்ப்பிக்கவில்லை என்பதையும் காரணமாக சுட்டிக்காட்டியது. எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் தர முடியாது என்று தெரிவித்தது. தங்களுக்கு 1% மேல் வாக்கு வங்கி இருப்பதாகவும் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல் ஆகிய 2 தேர்தல்களில் வெற்றி பெற்று அதிக வாக்கு சதவீதத்தை பெற்றுள்ளதாக விசிக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புனித வெள்ளி மற்றும் ஈஸ்டர் விடுமுறையால் நீதிமன்றத்தின் மூலம் பானை சின்னம் பெற முடியாது என்ற நிலை உள்ள போதிலும் கடந்த 2 நாட்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் மிகுந்த நம்பிக்கையுடன் தங்களுக்கு பானை சின்னம் கிடைக்கும் என்று உறுதியாக தெரிவித்து வருகிறார். தேர்தல் பரப்புரையிலும் விழுப்புரம் தொகுதி விசிக வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து பானை சின்னத்தில் வாக்களிக்க கேட்டுக்கொண்டார். வாக்காளர் பொதுமக்களே, கட்சி சார்பற்ற பொதுமக்களே, இந்த யுத்தத்தை சராசரியான அரசியல் கட்சிகளுக்கு இடையிலான ஒரு யுத்தமாக கருத வேண்டாம். உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை தளபதியின் கருத்தை வலுப்படுத்துவதற்காக, திமுக தலைவரின் கருத்தை வலுப்படுத்துவதற்காக பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள். இந்த நம்பிக்கைக்கு என்ன காரணம் என்று விசாரித்த பொழுது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் பானை சின்னம் கோரி 2 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் மற்றும் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் குன்றக்குடியை சேர்ந்த புதிய தலைமுறை மக்கள் கட்சி வேட்பாளர் பூரணகுமார் ஆகியோர் பானை சின்னம் கேட்டு வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இதில் வேட்புமனுக்கள் பரிசீலனையில் புதிய தலைமுறை மக்கள் கட்சி வேட்பாளர் பூரணகுமாரின் வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்டது. எனவே சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் பரிசீலனையில் உள்ள 22 வேட்பாளர்களில் பானை சின்னம் கேட்டுள்ள ஒரே வேட்பாளர் தொல் திருமாவளவன் தான். எனவே பானை சின்னம் உறுதியாக கிடைக்கும் என்று தொல் திருமாவளவன் நம்பிக்கையுடன் உள்ளார். மேலும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியிலும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமாரை தவிர வேறு யாரும் பானை சின்னம் கேட்டு வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை என்று கூறப்படுகிறது. எனவே விழுப்புரம் தொகுதியில் ரவிக்குமாருக்கும் பானை சின்னம் கிடைக்கும் என்பதில் தொல் திருமாவளவன் நம்பிக்கையுடன் உள்ளார். இதன் அடிப்படையில் கடந்த 2 நாட்களாக தங்கள் இருவருக்கும் பானை சின்னத்தில் வாக்கு கேட்டு தொல் திருமாவளவன் பரப்புரை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. இன்று பிற்பகல் 3 மணிக்கு மேல் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டு அந்தந்த தேர்தல் நடத்தும் அலுவலர்களால் ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் சின்னம் உறுதி செய்யப்படும். அதன்படி அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி ஸ்வர்ணா மற்றும் விழுப்புரம் ஆட்சியர் பழனி தலைமையில் நடைபெறும் வேட்பாளர்களின் சின்னம் ஒதுக்கும் நிகழ்வின் போது விசிகவிற்கு பானை சின்னம் இறுதி செய்யப்படுமா என்று அக்கட்சியினர் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர்.